ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து எப்படி நம்ம வீட்டில் அழகாக பிளான் பண்ணலாம், ஈஸியாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 டைப் ஆஃப் பிளான்ட் எடுத்தேன். ஒன்று வந்து ரெட் கலரில் உள்ள ஃபிலாடென்ட்ரான்னு சொல்கிற பிளான்ட்டு. அப்புறமா இந்த பிளான்ட்டு வந்து பெப்பரோமியாங்கிற பிளான்ட்டு. இது வந்து நிறைய ஷேடில் கிடைக்குது. நான் வந்து ஒரு ரெட் அண்ட் ஒரு லைட் எல்லோ கலர் ஷேடு உள்ளது வாங்கினேன். ஃபஸ்ட்டில் நமக்கு கடையில் நம்ம வாங்கும்போது கிடைக்கிற பிளான்ட்டை வந்து இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பிளான்ட்டில் அந்த பெரிய பிளான்ட்டில் ஒரு பாட்டுக்குள்ளாடி 2 பிளான்ட்டு கிடச்சிச்சு. அதே மாதிரி அந்த பெப்பரோமியா 3 பிளான்ட்டு அதுக்குள்ளாடி இருந்துச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டில் வந்து செப்ரேட் பண்ணுறது பெட்டர், சரியா? அப்புறமா செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு நான் வந்து பாட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஓல்டு ஃபிஷ் டேங்கு. அதுக்கு அடியில் அந்த டேங்கில், அந்த ஃபிஷ் டேங்குக்கு அடியில் நான் வந்து கொஞ்சம் இந்த பாறையோட பொடி, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பவுடர் ஆகி கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் பொடி வந்து அடியில் போட்டேன். அது ஏன்னா நம்ம ஓவராக தண்ணி எப்போது வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து அப்படியே கெட்டி நின்று அந்த செடியோடைய வேரெல்லாம் அழுக வைக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறது பெட்டர். இன்டோர் பிளான்ட்டுக்கு மட்டும், இன்டோர் இதுக்கு இந்த ஃபிஷ் டேங்குக்கு இதில் எந்த ஹோல்ஸ் எல்லாம் இல்லை. தண்ணி வந்து இவாப்ரேட் ஆகி தான் போகணும். அதனால் நம்ம வந்து தண்ணியெல்லாம் இதுக்கு பார்த்து தான் விடணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது. வீக்லி ஒன்ஸு தண்ணி லேசாக கொஞ்சம் விடலாம். அதே மாதிரி எப்போவுமே பெட்டர் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர். ஓகே, சரி. ஃபஸ்ட்டில் வந்து இதில் நான் இந்த பிளான்ட் பண்ணும்போது நான் என்ன ஷாப்லேருந்து கொடுத்த அந்த மண் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாடி அதுலேருந்து ஹாஃப் மண் தான் எடுத்தேன். அந்த பாட்டில் இருந்த மண்ணில் ஹாஃப் பாட் மண் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நானே வந்து நான் வேறு புதிய மண்ணாக பாட்டிங் மிக்ஸ், சாதாரண பாட்டிங் மிக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி தான் அந்த பிளான்ட்டை வந்து வச்சேன். நம்ம எப்போவுமே பிளான்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவும் அந்த மண்ணை வைக்கக்கூடாது. எல்லா மண்ணையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஹாஃப் அல்லது 40% மண் மட்டும் போதும். அதில் இருக்கிற நம்ம புதுசாக மண்ணை போடுறது தான் பெட்டர். அப்புறமா இந்த மண்ணெல்லாம் நம்ம ஃபில் பண்ண அப்புறமா எக்ஸ்ட்ரா மண் வச்சும் நம்ம நிறைய ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதையெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபில் பண்ணேன். ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து எங்கேயாவது போகும்போது நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணால் போதும். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விடலாம். அது மாதிரி அந்த பாட்டில் இருந்த கொஞ்சம் ஒரு தெர்மோகோலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மண் அதுக்குள்ளாடி வச்சுருந்தாங்க. அதை வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து எல்லாமே ஃபில் பண்ண பிறகு அதுக்கு மேலே கூடி தூவி விட்டால் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் தேவையில்லை. எப்போது தண்ணி விட்டால் போதும். அல்லது நீங்கள் வந்து எப்போவுமே செக் பண்ணி பார்க்கணும் மண்ணில் எப்போது ஈரம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து செடியில் அந்த லீஃபுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும், சரியா? அதுக்கு அந்த செடியோடைய அந்த மூட்டில் எல்லாம், அந்த வேரில் எல்லாம் தண்ணியெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி வந்து உள்ளாடி அதுவே வந்து அது வந்து அப்படியே உள்ளே வந்து அப்படியே சோக்காகி உள்ளே போயிடும். நம்ம அதுக்காக நிறைய தண்ணி விட வேண்டாம், சரியா? எப்போவுமே நான் வந்து ஒரு 3 days அல்லது 4 days ஒருக்கா நமக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணால் போதும். நல்ல சூடு டைம்னா டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்புறமா வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக அப்படி இதுக்கு உள்ளடி இறங்கிடும், சரியா? அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செடி வந்து நிறைய வருஷம் இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த லீஃப் வந்து அந்த ஓல்டு லீஃப் வரும்போது அதை கட் பண்ணி அதை மாற்றிக்கோங்க. மற்றபடி எதுவுமே பெருசாக கேர்லாம் இந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லை. லைட்டு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோக்கஸ் லைட்டு
வேணும். அந்த ஃபோக்கஸ் லைட்டை வந்து அந்த செடியில் படுறது மாதிரி வைக்கணும். டெய்லி வந்து ஒரு 6 ஹவர்ஸ் போதுமானது அந்த லைட்டு. நைட்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நைட் ஆஃப் பண்ணிவிட்டு டே டைமில் நீங்கள் மார்னிங் வந்து அதை வந்து லைட்டை வந்து போட்டாலே போதும். அதுக்கு எனஃபாக லைட்டு கிடைக்கும். அது மாதிரி வேறு எதுவுமே நான் வந்து வேறு எதுவும் என்பிகே எதுவுமே நான் போடுறதில்ல. ஜஸ்ட் இந்த பாட்டிங் மிக்ஸ் தான். இந்த பாட்டிங் மிக்ஸ் எவ்ரி இயர் வந்து நம்ம மாற்றி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செடியோடைய அந்த மாற்றும் போது இந்த செடிக்கு நிறைய பேபி பிளான்ட் வந்திருக்கும். அப்போது நம்ம வந்து இந்த பிளான்ட்டை இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாட்டிங் மிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்னென்ன செடி வைக்கணுமோ அந்த செடியை வச்சுட்டு நம்ம அப்படியே பண்ணால் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.